Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 12.1ல் கொஸ்டின் நம்பர் 9 வந்து சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன் கொஸ்டின் நம்பர் 10 வந்து சால்வ் பண்ணலாம். இதுதான் லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ் 12.1. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 10 என்ன அப்படின்னா, லெட் ஏ பி எ செட். என்ன செட் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா Q-1, அதாவது செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்லேருந்து 1 மட்டும் ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போனா 1 எங்கேயோ டினாமினேட்டரில் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறது அண்டர்ஸ்டுட். ஓகே, ஸோ 1 ரிமூவ் பண்ணுறது தான் உங்களோட செட் ஏ. டிஃபைன் ஸ்டார் ஆன் ஏ பை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா எக்ஸ் ஸ்டார் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய். நீங்கள் 2 எலிமெண்ட் எடுத்து ஆப்ரேட் பண்ணுறப்ப அது என்ன வருதுன்னா, ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட ப்ளஸ், செகண்ட் எலிமெண்ட், தென் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறது. இஸ் ஸ்டார் இஸ் அ பைனரி ஆன் ஏ. பைனரி ஆப்ரேஷனாக இருக்குமா, தட் இஸ் க்ளோஸ்டாக இருக்கான்னு செக் பண்ணோம். இஃப் ஸோ எக்ஸாமின் தி கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட் பை ஸ்டார் ஆன் ஏ, தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். அதே மாதிரி Q சேம் ஏ செட்டு Q-1, அதே ஸ்டார் ஆப்ரேஷன் தான். இங்கே வந்து என்ன செக் பண்ண சொல்கிறாங்க, ஐடென்டிட்டி அண்டு இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படின்ற செக் பண்ண சொல்கிறாங்க. லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி தான், 9th மாதிரியே 2 சப்டிவிஷனாக கேட்டிருக்காங்க. அப்போ லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர் ஃப்ரம் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் 1. அப்போ ரேஷனல் நம்பர்லேருந்து 1 மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்க. லெட் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஏ. 2 எலிமெண்ட் எடுக்கிறீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ். கரெக்டாக அதான மீனிங். 1 மட்டும் இல்லை, எக்ஸும் 1 இல்லை, ஒய்யும் 1 இல்லை. அதுதான் இங்கே நம்ம எழுதிட்டோம். ஸோ எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 1, ஒய் இஸ் ஆல்சோ நாட் ஈக்குவல் டு 1. ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணோம், க்ளோஷர் ஆக்சியம், அதாவது பைனரி இருக்கான்னு செக் பண்ணோம். அப்படின்னா என்ன, கிளியர்லி எக்ஸ் ஸ்டார் ஒய் பண்ணுறப்ப என்ன ஆகும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் இஸ் அ ரேஷனல் நம்பர். கண்டிப்பாக என்னவா இருக்க போகுது, ரேஷனல் நம்பராக தான் இருக்க போது. கண்டிப்பாக நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்போ ஆப்ரேஷன் வந்து வரும். பட் நம்ம 1 இல்லாமல் இருக்க கேஸ்லையும் பார்க்கணும். இது ஏன் ரேஷனல் நம்பர்னால், எக்ஸ் ஆல்ரெடி ஒரு ரேஷனலாக தான் எடுக்கிறீங்க, ப்ளஸ் ஒய்யும் ஒரு ரேஷனல். 2 ரேஷனல் நம்பர் அடிஷன் ஆட் பண்ணுறப்பையும் ரேஷனல் தான் வரும். 2 ரேஷனல் நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன வரும், ரேஷனல் தான் வரும். ஓகே, அப்புறம் 2 சப்ட்ராக்ட் பண்ணாலும் ரேஷனல் தான். அப்போ டெஃபினட்டாக இட் இஸ் அ ரேஷனல் நம்பர். அடுத்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது, டு ப்ரூவ் எக்ஸ் ஸ்டார் ஒய் பிலாங்ஸ் டு எம் வி ஹாவ் டு ப்ரூவ் தட் எக்ஸ் ஸ்டார் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது இதை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு எக்ஸ் ஸ்டார் ஒய் வந்து நாட் ஈக்குவல் டு 1ங்கிறதையும் நம்ம எடுக்கணும். ஏன்னா செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்லேருந்து 1 நம்ம ரிமூவ் பண்ணி எழுதுறோம். ஓகே, சப்போஸ் இஃப் எக்ஸ் ஸ்டார் ஒய் ஈக்குவல் டு 1 இருக்குன்னா நாட் ஈக்குவல் டு 1 எடுக்கணும். இன்கேஸ் எக்ஸ் ஸ்டார் ஒய் 1 இருந்தால் என்ன ஆகும்னு பார்க்குறோம். எக்ஸ் ஸ்டார் ஒய்னா என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன வந்துடும், 1. என்ன நம்ம எடுத்துருக்கோம் அப்படி. தென் இந்த எக்ஸை ரைட்டில் கொண்டு வந்தால் என்ன, ஒய் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸு. தென் இதிலேருந்து ஒய்யை காமனாக எடுத்திங்கன்னா என்ன ஆகும், இங்கே 1, இங்கே மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸு. 2 பக்கமும் 1 மைனஸ் எக்ஸ் கேன்சல். அதாவது இதை டிவைட் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் பை 1 மைனஸ் எக்ஸ் ரெண்டும் கேன்சல் ஆகி 1ன்னு வந்துடுது. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வருது. அப்போ நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம், என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், எக்ஸும் 1 இல்லை, ஒய்யும் 1 இல்லை. நம்ம செட்டிலேயே அப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். பட் நமக்கு இங்கே என்ன வருது, y ஈக்குவல் டு 1ன்னு வந்துச்சு. என்ஸ் அவர் அசம்ஷன் இஸ் ராங். நம்ம அசியூம் பண்ண அசம்ஷன் ராங். அதாவது என்ன அசம்ஷன் ராங்கு, எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ஸ்டார் ஒய் ஈக்குவல் டு 1ன்னு நம்ம அசியூம் பண்ணது தப்பு. அப்போ வாட் இஸ் தி கண்டிஷன், எக்ஸ் ஸ்டார் ஒய் இஸ் நாட் ஈக்குவல் டு 1. அப்போ ஸ்டார் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன் ஆன் ஏ. ஸோ இப்போ நீங்கள் இவ்வளோ நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னா, இங்கேயே ஆக்சுவலி முடிஞ்சுது. பைனரியாக இருக்கும், ரேஷனல் நம்பராக இருக்கும், கண்டிப்பாக உள்ளே இருக்கும். பட் அது 1 இருக்குமா அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணுறதுக்கு, வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். அப்போ பைனரியாக இருக்குது. செகண்ட் ஒன் என்ன, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ கம்யூட்டேட்டிவ்னா என்ன, எக்ஸ் ஸ்டார் ஒய் பண்ணுறப்போ ஒய் ஸ்டார் எக்ஸ் வருதா, ஃபார் எனி எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஏ, எனி எவ்ரி எல்லாமே சேம். எக்ஸ் ஸ்டார் ஒய் என்ன ஆகும், 2 எலிமெண்ட்டை ஆப்ரேட் பண்ணுறப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் ப்ளஸ் செகண்ட் எலிமெண்ட் மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 எக்ஸ் இன்ட்டு ஒய். இதை நான் அப்படியே என்ன பண்ணிக்கலாம், எக்ஸு ப்ளஸ் ஒய்யை ஒய் ப்ளஸ் எக்ஸ்னு எழுதிக்கலாம். இது ரெண்டையும் ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு கூட எழுதிக்கலாம், தப்பில்லை தானே. ஸோ 2 + 3 பண்ணாலும் 3 + 2 பண்ணாலும் சேம். அதே மாதிரி 2 × 3 பண்ணாலும் 3 × 2 பண்ணாலும் என்ன சேம். ஸோ இந்த ஆப்ரேஷன் ரெண்டும் என்ன ஆன்சர் வரப்போகுது, சேம். அதுதான் நம்ம மாற்றி எழுதியிருக்கோம். ஸோ அப்போ எல்லாத்துலேயும் ஒய் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கா. அப்போ திஸ் இஸ் தி ஆப்ரேஷன் ஆஃப் என்னது, y ஸ்டார் எக்ஸு. ஸோ ஃபார் ஆல் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஏ, தட் ஃபோர் ஸ்டார் வந்து நமக்கு என்னது, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியாக வந்துடுச்சு. ஸோ ஸ்டார் இஸ் அ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது அசோசியேட்டிவிட்டி செக் பண்ணோம். அப்போ அசோசியேட்டிவ் ஆக்சியம் வந்து என்னது, 3 ஆப்ரேஷன் 3 எடுத்துக்கணும். எக்ஸ் ஸ்டார் ஒய் ஸ்டார் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்டார் ஒய் ஸ்டார் இசட்டான்னு செக் பண்ணோம். அப்போ எக்ஸ் ஸ்டார் ஒய் ஸ்டார் இசட், இதுக்கு என்ன மீனிங், எக்ஸு ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்டார் வித் இசட். அப்போ இது ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாக கன்சிடர் பண்ணணும். இது ஒய். அப்போ எக்ஸ் ஸ்டார் ஒய்னா என்ன, எக்ஸு ப்ளஸ் ஒய்
minus x into y. That is the condition. Correct? So அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக எழுதணும். ஸோ இது ஃபுல்லாக x. ஸோ அப்போ x ப்ளஸ் இது மட்டும் y மைனஸ் x into y. அதான கண்டிஷன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது என்ன ஆகும்? x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய். இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன? மைனஸ் எக்ஸ் இசட் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இசட். அவ்வளோதான் லெஃப்ட் சைடு. அடுத்தது x ஸ்டார் ஒய் ஸ்டார் இசட். ஸோ அப்போ x ஸ்டார் ஒய் ஸ்டார் இசட்னா என்ன? ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் ஒய் இன்ட்டு இசட். அதான் ஆப்ரேஷன். அடுத்து இது ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணுறப்ப இது எக்ஸ் இது ஃபுல்லாக ஒய். அப்போ என்ன ஆகும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய். தட் இஸ் தி கண்டிஷன். இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் ஒய் இசட். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் இசட் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இசட். ஸோ ரெண்டும் வந்து நம்மளுக்கு என்ன? சேம். இதுவும் சேம். அப்போ x star y star z equal to x star y star z. So that is the answer. Therefore என்ன ஆகுது? Star is associative. So அப்போ மூணு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. க்ளோசர், கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ். இப்போ இந்த க்ளோஸ்டாக இருந்தாலே நம்மளை என்ன பண்ண சொன்னாங்க? ஐடென்டிட்டியும் இன்வர்ஸும் செக் பண்ண சொன்னாங்க. தட் இஸ் சப்டிவிஷன் 2. அப்போ செகண்ட் ஒன் ஐடென்டிட்டி செக் பண்ணுறோம். ஐடென்டிட்டியும் சேம் அதே ஸ்டார் ஆப்ரேஷன் தான். லெட் இ பி தி ஐடென்டிட்டி எலிமெண்ட் அப்படின்னா வாட் இஸ் தி கண்டிஷன் ஃபார் ஐடென்டிட்டி? எக்ஸ் ஸ்டார் இ பண்ணுறப்ப இ ஸ்டார் எக்ஸ் பண்ணுறப்ப யூ வில் கெட் எக்ஸ். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்டார் இனா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். எக்ஸ் ஸ்டார் ஒய்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் ஒய். அப்போ எக்ஸ் ஸ்டார் இனா எக்ஸ் ப்ளஸ் இ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இ. ஓகே. ஸோ நமக்கு என்ன கண்டிஷன்? எக்ஸ் ஸ்டார் இ வந்து எக்ஸாக வரணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் இ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். தென் இந்த எக்ஸை ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் 0. அப்போ இ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இதிலிருந்து இயை காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா இ இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் எக்ஸ் வந்து 1 கிடையாது. கரெக்டாக? அப்போ எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 1. அப்போ என்னவா இருக்கும்? இது 1 இருந்தால் 0 ஆயிரும். அப்போ இது 0 கிடையாது. அதுதான் மீனிங். ரைட்? இப்போ ரெண்டு ப்ராடக்ட் 0னா ஒன்று இது 0வாக இருக்கணும், ஆறு இது 0வாக இருக்கணும். 1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 வந்துடும். பட் நம்ம செட்டிலே அசியூம் பண்ணியிருக்கோம் எக்ஸ் வந்து என்னது? நாட் ஈக்குவல் டு 1ன்னு நம்ம ஆல்ரெடி அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ தட் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 1. அப்போ இன்னொன்று இது 0வாக இருக்காது. அப்போ 0வாக இருக்க போகிறது நம்மளுக்கு என்ன? ஐடென்டிட்டி எலிமெண்ட் தான். ஓகே. ஸோ அப்போ ஐடென்டிட்டி எலிமெண்ட் பிலாங்ஸ் டு தட் இஸ் இ ஈக்குவல் டு 0 அண்டு இ ஈக்குவல் டு 0 பிலாங்ஸ் டு யுவர் செட் ஏ. கரெக்டாக? ஏன்னா நம்ம ஏல என்ன பண்ணோம்? ரேஷனல்லேருந்து 1 மட்டும்தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம். 0 இருக்கும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் தி identity element for this one. Then last condition inverse axiom check பண்ணோம். inverse-னா என்ன? a star. அங்க செட்டா பேசுனீங்க. அப்போ எலிமெண்ட் போது x star equal to x star x equal to identity. அதுதான் நம்ம இங்கே இன்வர்ஸ் தட் இஸ் இன்வர்ஸில் எழுதியிருக்கேன். நீங்கள் அதை டேஷில் எழுதினாலும் பிரச்சனை இல்லை. x டேஷ் ஈக்குவல் டு எக்ஸ் டேஷ் எக்ஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. எப்படி எழுதினாலும் சரி அந்த எக்ஸ் டேஷ் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறது தான் நம்மளோட கொஸ்டின். ஓகே. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் இன்வர்ஸ்னா என்ன அர்த்தம்? சேம் ஆப்ரேஷன் போடுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் செகண்ட் நம்பர் மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. அதான் நம்மளோட கண்டிஷன். எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு இ. ஸோ அப்புறம் என்ன பண்ணுங்க? எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்வர்ஸ் மைனஸ் எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி வந்து நமக்கு என்ன? 0. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த எக்ஸை ரைட்டில் கொண்டு வந்தால் என்ன? எக்ஸ் இன்வர்ஸ் மைனஸ் எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்னு வரும். தென் எக்ஸ் இன்வர்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ். இதில் ரெண்டில் இருந்தும் எக்ஸ் இன்வர்ஸ் வெளியில் எடுக்கிறோம். ஏன்னா எனக்கு தேவை எக்ஸ் இன்வர்ஸ் தான். அதை வெளியில் எடுக்கிறேன். அப்போ இங்கே 1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். இதை டிவைட் பண்ணிங்கன்னா என்ன? எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ். அண்டு இந்த இடத்துல மைனஸை கேன்சல் பண்ணனா என்ன பண்ணலாம்? டினாமினேட்டர்லேருந்து ஒரு மைனஸ் வெளியில் எடுத்திங்கன்னா திஸ் பிகம் ப்ளஸ் அண்ட் திஸ் பிகம் மைனஸ். அதாவது எக்ஸ் மைனஸ் 1ன்னு வந்துடும். ஓகே. ஸோ அதுதான் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கோம். எக்ஸ் மைனஸ் 1. ஓகே. மேலே இருக்க மைனஸ் கேன்சல். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1 அண்ட் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 1. இது தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஏவோட செட்டில் டினோட் பண்ணியிருந்தோம். என்னது? எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 1. இன்கேஸ் எக்ஸ் 1 போட்டால் என்ன ஆகும்? டினாமினேட்டர் 0. டினாமினேட்டர் 0 ஆனால் நாட் டிஃபைன்டாக போயிடும். அப்போ என்ன ஆகுது? எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 1ங்கிறது ட்ரூ. ஓகே. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே அங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ரேஷனல்லேருந்து 1 மட்டும் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு. தர்ஃபோர் நமக்கு என்ன ஆகுது? இன்வர்ஸ் ஆக்சியம் இஸ் ஆல்சோ ஹோல்ஸ் ஃபார் ஏ வந்து நம்மளுக்கு என்ன? செட் ஆஃப் ஆல் ரேஷனல்லேருந்து 1 ரிமூவ் பண்ணுற செட்டு. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 10 அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. இதோட வந்து நம்மளுக்கு எக்ஸசைஸ் 12.1 பேஸ் பண்ணியிருந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஓவர். ஓகே. ஸோ 12.1 வந்து நம்மளுக்கு பேசிக்காக இந்த குரூப் அப்படின்னு நீங்கள் இன் ஃபியூச்சரில் படிப்பீங்க அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சரில். ஸோ அந்த குரூப்போட பேசிக்ஸ் இதெல்லாம் க்ளோசர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ்,
அண்டு இன்னொன்று என்ன எபிலியன் குரூப்பாக பேசுகிறதுக்காக அந்த கம்யூட்டேட்டிவ், இந்த மெயின் 4 கண்டிஷன் வித் கம்யூட்டேட்டிவ் அதை செக் பண்ணுறது. ஸோ இது ஃபுல்லாக பேஸ்டான் இந்த செக்ஷனாக இருந்தது. அடுத்த செக்ஷன் நமக்கு இன்னும் ஈஸி, அந்த ட்ரூத் டேபிள் அந்த கான்செப்ட்லாம் வரும். அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோவில் 1 by 1 சால்வ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.